தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் செப்டம்பர் 21 முதல் ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் தங்கமான ஆரம்பம். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகள், 67 மாநில கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2250 அங்கீகாரம் இல்லாத கட்சிகளாக உள்ளன. அவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தன. இந்நிலையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து 474 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை தேர்தல் கமிஷன் நீக்கியுள்ளது. தேர்தல்களில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடாதது, செலவு கணக்கை தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிகளை மீறியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்துள்ளது. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 474 கட்சிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த 42 அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் அடங்கும். அந்த 42 கட்சிகளின் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அந்த விவரம் வருமாறு: அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அகில இந்திய மக்கள் நல்வாழ்வு கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம், அகில இந்திய சத்தியஜோதி கட்சி, அனைத்திந்திய தமிழக முன்னேற்ற கழகம், அனைத்து மக்கள் நீதி கட்சி, அன்பு உதயம் கட்சி, அன்னை மக்கள் இயக்கம், அனைத்திந்திய தொழிலாளர் கட்சி, அண்ணன் தமிழக எழுச்சி கழகம், டாக்டர் அம்பேத்கர் மக்கள் புரட்சி இயக்கம், எழுச்சி தேசம் கட்சி, கோகுல மக்கள் கட்சி, இந்திய லவ்வர்ஸ் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மகாத்மா காந்தி தேசிய தொழிலாளர் கட்சி, மக்கள் தேசிய கட்சி, மக்கள் கூட்டமைப்பு கட்சி, மக்களாட்சி முன்னேற்ற கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பச்சை தமிழகம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், சிறுபான்மை மக்கள் நல கட்சி, சூப்பர் நேஷன் கட்சி, சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் இயக்கம், தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழர் தேசிய முன்னணி, தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி, தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி, தமிழர் முன்னேற்ற கழகம், தொழிலாளர் கட்சி, திரிணாமுல் தமிழ்நாடு காங்கிரஸ், உரிமை மீட்பு கழகம், வலிமை வளர்ச்சி இந்தியர்கள் கட்சி, விடுதலை மக்கள் முன்னேற்ற கழகம், விஜயபாரத மக்கள் கட்சி. தேர்தல் கமிஷனின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சில முக்கிய தமிழக கட்சிகளின் விவரம் வருமாறு: மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 3 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் அக்கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். எனவே அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளராக கருதப்படவில்லை. அதனால் தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்துக்காக கட்சி பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. அதன் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஆவார். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், டாக்டர் தேவநாதனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகியவையும் கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஜான் பாண்டியன் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேர்தலை சந்தித்து வந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும், 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்திலும் அவர் கட்சி போட்டியிட்டது. அதனால் அக்கட்சி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா சின்னத்தில் போட்டியிட்டது. 2016 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காரணம், 2019, 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் இக்கட்சி போட்டியிடவில்லை. அதேபோல எர்ணாவூர் நாராயணனின் சமத்துவ மக்கள் கழகம், என்ஆர் தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 334 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பதிவை தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது. இம்மாதம் 474 கட்சிகளின் பதிவை ரத்து செய்துள்ளது. 2 மாதங்களில் 808 அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பதிவை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது. நம் நாட்டில் 2520 அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் இருந்தன. 808 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்னும் நம் நாட்டில் 2046 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உள்ளன.